ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பொன்னொன்று கண்டேன். இது இயக்குனர் பார்த்திங்கன்னா பிரியா வி, ரைட்டிங் பார்த்திங்கன்னா பிரியா, ரீமா ரவிச்சந்தர். இது நடித்தது பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா லக்ஷ்மி, வசந்த் ரவி, சச்சு, குமாரி சச்சு, அசோக் செல்வன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா சின்ன வயசில் 3 பேரோட கேரக்டர், திருப்புர சுந்தரின்ற சாண்டி, சாய் சிவா. இந்த பொண்ணுக்காக 2 பேரும் அப்போ சின்ன வயசில் சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க பெரியவங்களாகி மறுபடியும் யூனிட் ஆகிறாங்க சென்னையில். அப்போ இந்த லேடிக்காக எப்படி லவ் அஃபெக்ஷன் வருது, அதில் வர பிரச்சனைகள்ன்றது தான் படத்தோட கதை. இதில் வந்து சாயா வந்து பார்த்திங்கன்னா வசந்த் ரவி நடிச்சிருக்காரு. அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் என்னென்னா, எல்லாருக்குமே தெரியும், ஜெயிலர் அதெல்லாம் நடிச்சிருக்காரு. தரமணியில் வந்து ஒரு நல்ல குட் ஆக்டர் எல்லாம் வாங்கியிருக்காங்க, நல்ல ஒரு பேர் வாங்கியிருக்காரு. இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத படம் ராக்கின்னு ஒரு படம். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா அப்போ வந்தது. அதில் ஒரு ஆக்ஷன் பிளாக் பஸ்டர் ஹீரோ, ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார். அது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆகுது. அது ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த படம் வெளிவந்தப்போ கொரோனா டைமில் அது நிறைய பேருக்கு அது போய் ரீச் ஆகலை. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அடுத்தது அஸ்வின் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணியிருந்தார். ஆன் ஸ்க்ரீனில் அவர் பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஒரு அந்த ஹாரர் மூவியில் பிளேர் விச் ப்ராஜெக்ட் மாதிரி இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அசோக் செல்வன் ப்ளூ ஸ்டாரில் ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருந்தார். இந்த 2 பேருமே நல்ல ஒரு கண்டென்ட் கொடுத்தவங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸ் கேரக்டர் மாதிரியும் இல்லை, ஒரு காமெடி கேரக்டர் மாதிரியும் இல்லை. அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸு தேவையில்லாத பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா வரலட்சுமி. இந்த கேரக்டர் ரொம்ப கன்ஃபியூசபிளாக இருந்தது. அவங்க எந்த ஸ்டேட்டில் இருக்காங்கன்னே தெரில. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகவும் கன்ஃபியூஸ் மூமெண்ட்டில் போச்சு இந்த படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கம், ஒரு சாகர், அது மாதிரி ஒரு ட்ரிபிள் இதில் வர வேண்டிய முக்கோண காதல், ஒரு சீரியஸாக வர வேண்டிய படத்தை இவங்க ரொம்ப வந்து காமெடியாகவும் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இந்த படத்தை பண்ணி வச்சுருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வந்து சுமாராக இருந்துச்சு. அசோக் செல்வனோட ரிலேஷன்ஷிப்பும் அவங்க ஐஸ்வர்யா வரலட்சுமியோட ரிலேஷன்ஷிப்பை அந்த இது வந்து மேட்சே ஆகலை. அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அது எல்லாமே வந்து மாறி மாறி வந்தது. இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸாக இருந்ததுன்னா கிளைமாக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அன்ப்ரெடிக்டபுளாக இருந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்டபுளாக, அது வந்து நம்மளே வந்து ஐயோ என்ன இது இப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அது வந்து சீரியஸாக இருக்க வேண்டிய இடத்துல வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு இதுவாக போயிடுச்சு. அதனால் இந்த படத்தை வந்து நம்ம எதிர்பார்த்துருக்கலாம், இன்னும் நல்லா வந்திருக்குன்ற மாதிரி இருந்திருக்கணும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக தான் போச்சு. இது ஓடிடி தளத்தில் இந்த படம் வந்து கிடைக்கிது. இந்த படம் வந்து மீடியமான ஒரு ஸ்கிரிப்டுன்னு சொல்லலாம். இதை இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.